ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் இக்கட்டான நேரத்தில் கேட்ட துஆ. ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நீ என்ன நலவை இப்ப இறக்கி வைத்தாலும் நான் கைரோடு இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கைரின் பக்கம் தேவையாக இருக்கிறேன். அந்த வழிபுல்லா வந்தாங்க, சாப்பிடாம இலை குலைகளை சாப்பிட்டு எந்த விதமான என்னது அதாவது கவனம் இல்லாம, அதாவது தன் மீது எந்த விதமான கவனம் எடுப்பதற்கு எதுவும் இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெண்மணிகள் போய் நேரத்தோட போறாங்களா இல்லையா? தந்தை விசாரிப்பாரா இல்லையா? விசாரிச்ச பின்னால சொன்ன பின்னால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஜாஅத் இஹ்தாஹுமா அலா இஸ்திஹ்யாஇன். ஒரு பெண்மணி வாரா, வெட்கத்துடன் நடந்து வந்தால். சுப்ஹானல்லாஹ். ஆடு மேய்ப்பு அவர்களது இயற்கை தன்மை விட்டு அவர்களை மாற்றவில்லை. ஆடு மேய்ப்பு எவ்வளவு ரஃபான ஒரு வேலை, ஆனா இயற்கை தன்மை விட்டு அவங்க என்ன செய்யல, மாத்தல. அலா இஸ்திஹ்யாஇன். வெட்கத்தோடு அந்த பெண்மணி என்ன செஞ்சா, அந்த இடத்துக்கு வந்தா. வந்து எங்க தந்தை உங்களை வருமாறு சொல்லுகிறார், உங்களுக்கு தருவதற்கு எதற்காக வேண்டி தெரியுமா? அஜரமா சகைத்தலனா, எங்களுக்கு நீர் புகட்டியதற்கு கூலி தருவதற்காக உங்களை வருமாறு சொல்கிறார் அப்படின்னு சொல்ற. சகோதரர்களே, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எந்த ஒரு உதவி இறக்கி வைத்தாலும் நான் அதன் பக்கம் தேவையாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவங்களோட உள்ளத்துல போறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அவர்கள் வருவார்கள் கூட என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, நினைத்திருக்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுக்கு சேர்க்கிறான். இப்ப புரிஞ்சு கொள்ளணும், ஆடு மேய்க்கிற நேரத்தில் அல்லாஹ் அவரை ஆடு மேய்க்கிற பெண்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அவர்களை வர வைத்ததும், 2 பெண்களை ஒதுங்கி வைத்ததும், அதுல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைர் வைத்ததும் எங்கட செயல்பாடுகள்ல உள்ளதல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய செயல்பாடுகள்ல உள்ளது.